வேதத்தை தியானிப்பது எப்படி? வேதத்தை தியானிப்பதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுமா, உயர்வு உண்டாகுமா என்று பார்த்தால் வேதத்தை தியானிப்பதின் மூலமாக தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறுகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் வேதத்தை வாசிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதத்தை தியானிப்பது மறுபக்கம் இருக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, இது ரெண்டில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனப்படுகிற ஒரு விஷயம்தான் தியானம். ஸோ இந்த வசனத்தை சிந்தனைக்கு கொண்டு போவது எப்படி, இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போவது எப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 காரியங்களை நம்ம கிளியராக தியானிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை முழு மனசோடு ஜெபத்தோடு நீங்கள் ஒரு மனதாய் கேட்பீர்கள் என்றால் எப்படி வேதத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை கரெக்டாக பிரயோஜனப்படுத்தணும், வேதத்தை கரெக்டாக தியானிப்பது எப்படி என்று இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கிளியராக புரிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம இந்த டாபிக்குள்ளாக போகிறோம். உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு விடையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் 100% சொல்கிறேன். ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள். முதலாவது, இந்த வேதத்தை நம்ம வாசித்தா என்ன நடக்குது? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நாலேஜ் கிடைக்குது, நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. நம்பர் 1 blessing என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் எழுதின அந்த புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது. அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். அதாவது 3 காரியம் போட்டிருக்கு: வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். இந்த வசனங்களை நம்மளால் வாசிக்க முடியும், அதை காதால் கேட்க முடியும், கை கொள்ள முடியும். கேட்குறவங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எழுத்து அறிவு இருக்காது, கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, படித்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வசனத்தை கேட்டாலும் அது நம்ம இருதயத்துக்குள்ளே போய் விசுவாசத்தை தூண்ட அந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஸ்கூல் போய் தான் இங்கிலீஷ் பேசுகிறார்கள் என்று கேட்டால் அநேகர் ஸ்கூலுக்கு போகாமலே இருக்கலாம். இங்கிலீஷ் என்பது அவங்க நாட்டு மொழியாக இருக்கிறதுனால அவங்க பிறந்ததுலேருந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் தமிழ் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூல் போனதுனால தான் ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்கன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போகாதவங்களும் தமிழ் பேசுவாங்க. காரணம், அது நம்மளுடைய மொழி. இதே போல தான் வேதத்தை படிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. யாரெல்லாம் கேட்கிறதற்கு காதுள்ளவங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் வேதம் பிரயோஜனப்படும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறது. நம்பர் 1, நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நாலேஜ் தான் கிடைக்கும். ஆனால் விஸ்டம்னு சொல்லக்கூடிய ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த நாலேஜின்னு சொல்கிறத அறிவுன்னு சொல்லுவாங்க, விஸ்டம்னு சொல்லுகிறத ஞானம்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுத்தார். அதே மாதிரி இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கிறது அறிவு கொல்லுன்னு போட்டிருக்கு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அறிவு என்ன செய்யுதுன்னா நம்மளை விசுவாசிக்க விடாது. ஏன்னா அறிவு காண்கிறத மட்டும்தான் நம்பும். சயின்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக அறிவு சார்ந்த விஷயம். சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவியல்னு சொல்லுகிறதே அறிவு சார்ந்த விஷயம். அறிவியல் காணப்படாததை அங்கீகரிக்காது. அநேக விஷயங்கள் அட்லீஸ்ட் மைக்ரோஸ்கோப்லேயோ ஏதோ ஒன்றை வைத்து அதை பார்த்து கண்டுபிடிக்கும். இல்லை அல்ட்ரா வேவ் சிஸ்டம், அதாவது வேவ் சம்பந்தமாக பார்க்க முடியாத விஷயங்களை அல்ட்ரா வேவ்ஸ் மூலமாவது அது கண்டுபிடிக்கும், ஸ்கேனிங் மூலமாவது கண்டுபிடிக்கும் அறிவியல். அதுக்கு பல துறைகள் விட்டது. ஆனால் ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா சயின்ஸ் சொல்லும் நோ நத்திங் இஸ் டிடக்டட்.
அங்கே ஒன்றும் டிடக்ட் ஆகலை, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் விசுவாசம் சொல்கிறது அதற்கு அப்பாற்பட்டது. இயேசு கடல் மேலே எப்படி நடந்தார் கேட்டால் அறிவியலால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. தண்ணியை எப்படி திராட்சரசமாக மாற்றினார்னு கேட்டால் அறிவியலால் பதில் சொல்ல முடியாது. மரித்துட்டு எப்படி உயிரோடு எழும்பினார் கேட்டால் அறிவியலால் பதில் சொல்ல முடியாது. இப்படி பதில் சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் ஞானம் சம்பந்தமான விஷயம். அது அறிவு சம்பந்தமான விஷயம் கிடையாது. அறிவுனா என்னன்னா, நல்லது தீமையை அறிந்து கொள்வது, பின்பு தீமை செய்கிறது தான் அறிவு. ஞானம் என்றால் நல்லதையும் தீமையும் தெரிந்து கொள்வது, பின்பு நல்லதை செய்வது ஞானம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், நிறைய சாக்லேட் சாப்பிடாதீங்கப்பா, சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறோம். பல் சூத்தையாயிரும் சொல்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு இது தெரியும். இதுதான் அறிவு. தெரிகிறது பேர் தான் அறிவு. அறிவு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த அறிவு இருக்கும் பொழுது பல்லு சுத்தையாரும் தெரியுது, வயிற்றில் பிரச்சனை வரும் தெரியுது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு ஆசை வருது. எப்படியாவது இந்த சாக்லேட்டை சாப்பிட்றன்னு சொல்லி ரகசியமாக சாப்பிட்டு ஃபுல்லாக தீத்துருவாங்க. கடைசியில் பார்த்தா பல்லு சுத்தையாயிரும், வயிறு கடிக்கும், பிரச்சனை ஆயிடுது. இதுதான் அறிவு. ஆனால் இதே ஞானம் இருந்தால் என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், பல்லு சுத்தையாகும் தெரியும், பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். அதனால் என்ன செய்வாங்க? ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த முட்டாயை சாப்பிடாம இருக்கிறது தான் ஞானம். ஸோ அதனால தான் வேதம் ஞானத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அறிவு பற்றி வேதம் சொல்லுது, அறிவோ கொல்லும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஸோ அறிவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உலகம் சம்பந்தமான விஷயம். அதனால தான் பைபிளில் வரும்பொழுது அறிவை கடந்து ஆவின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் ஆவியானவர் தான் நம்மளுக்கு புரிய வைக்க முடியும். நம்ம கையில் உள்ள பைபிள் எல்லாமே எழுத்து மட்டும் கிடையாது, அது ஆவியும் ஜீவனும் இருக்குது. பைபிளில் உள்ள வேர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியும் ஜீவனும் இருக்குது. ஒரு மந்திரவாதி சொல்கிறான், நீ 3 நாளில் மரித்து போவ, நீ தலை வலித்து சாவ. சில மந்திரவாதிகள்லாம் சொல்லுவாங்க, நீ எலும்பு உடைந்து தான் சாவ, நீ ரத்தம் கக்கி சாவ. இப்படிலாம் மந்திரவாதிகள் சொல்கிறது உண்டு. அவங்க சொன்னது வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கா? இதுதான் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆவி. இதே மாதிரி பைபிளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஆவியினுடைய சோர்ஸ் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய சோர்ஸ் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய பின்பலன் இருக்குது. ஒரு மந்திரவாதி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையும் வார்த்தை தான். ஆனால் அது ஏன் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பயத்தின் ஆவி இருக்குது. மக்கள் அது பயப்படுத்தும். மக்கள் பயந்த உடனே அது நடக்கும். அவங்களுக்கு கிறிஸ்துவின் பாதுகாப்பு இல்லை என்றால் மந்திரவாதி சொல்கிறது அப்படியே நடக்கும். இதுதான் வார்த்தைக்கு பின்னாடி உள்ள ஆவி. ஸோ எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் ஆவி இருக்குது. தேவனால் வரப்பட்ட வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பிசாசினால் ஏவப்பட்ட மந்திரவாதிகள் பேசும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிறது மந்திர ஆவிகள், பிசாசின் ஆவிகள், சேவன ஆவிகள், இப்படி பல ஆவி இருக்கும். அதனால்தான் இந்த உலகம் வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஸோ தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் வாசிக்கும் போது அறிவு தான் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அறிவு கிடைக்கும் பொழுது உங்களால் கீழ்ப்படிய முடியுமா என்று கேட்டால் கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நீங்கள் வாசித்த உடனே ஒரு ஐடியா கிடச்சிட்டு, ஐடியா உதவி செய்யுமா கேட்டால் உதவி செய்யும், ஆனால் 100% உதவி செய்யாது. அதனால்தான் வேத வசனம் உங்களுக்கு உணவாக போகணும், அது உங்கள் இருதயத்தை சென்று அடையணும். வாயில் இருக்கிற ஆகாரம் என்றைக்குமே இரத்தத்தோடு கலராது. ஏன்னா வாயில் இருக்கிற ஆகாரம், சாப்பாடோ சாக்லேட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஒரு காய்கறியாக இருக்கட்டும், வாயில் இருக்கிறது உடம்புக்கு பலன் அளிக்காது. இதுதான் உண்மை. நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் உங்கள் வாயில் தான் இருக்குது. வாயில் இருக்கிற வசனத்தை இப்போ என்ன செய்யணும்? சாப்பாடு என்ன செய்வீங்க? வாயில் வந்த உடனே கடிச்சு அதை அப்படியே மென்மையாக்கி, உங்கள் எச்சிலோடு சேர்ந்து அதை மென்மையாக்கி அதை முழுங்குவீங்க. அது ஒரு ப்ராசஸ். அது இப்போ வயிற்றுக்குள்ளே போயிட்டு, வயிற்றுக்குள்ளே போனாலும் உடம்புல ரத்தத்தோடு ரத்தமாக உடனே கலராது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பேர் தான் ஜீரண டைம், டைஜஷன் டைம் இருக்குது.
ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. இந்த முந்திரி பாதாம் இதை சாப்பிட்டா 4லேருந்து 6 மணிக்கூர் ஆகுமா? நம்ம பார்ப்போம் ஆளு குட்டியாக தான் இருக்குது. ஆனால் முந்திரி பாதாம் போல இந்த சின்ன சின்ன பருப்பு வகைகளை சாப்பிடும் பொழுது அது 4லேருந்து 6 மணிக்கூர் வரைக்கும் ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஒரு சிக்கன், பீஃப் இந்த மாதிரி ஐட்டம் கூட 4 மணிக்கூரில் டைஜஸ்ட் ஆகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. பால் குடிக்கிறீங்க, அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி வெள்ளை கலர் சோறு, அதாவது தோசை, இட்லி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைஜஸ்டிங் டைம் இருக்குது. இதே போல தேவஜனமே வசனமும் வயிற்றுக்குள்ளே, அதாவது இருதயத்துக்குள்ளே போன பிறகு அது ஜீரணம் ஆகும். அது உங்களுக்குள்ளே போகும், உங்களை உருமாற்றும். எப்படி ஒரு சாப்பாடை வாயில் வைத்து சவைத்து உள்ளே கொண்டு போய் வயிற்றுக்குள்ளே கொடுத்து வயிறு அதை உடம்புக்குள்ளே கொண்டு போய் சத்தா மாற்றுகிறதோ, இதே போலவே வேத வசனத்தையும் உங்களால் உண்ண முடியும். அதனால தான் மத்தேயு 4:4 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். லூக்கா 4:4 அப்படிதான் சொல்லுகிறது. ஸோ நம்ம நினச்சிட்டோம் நம்ம லைஃப்பில் சாப்பாடு இருந்தால் போதும், படிப்பு இருந்தால் போதும், நல்ல வீடு இருந்தால் போதும். நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க, எனக்கு பணம் இல்லை அதனால தான் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பணம் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் டைவோர்ஸ், அவங்க வாழ்க்கையில் கேன்சர், அவங்க வாழ்க்கையில் கிட்னி ஃபெயிலியர், அவங்க வாழ்க்கையில் சுகர், அவங்க வாழ்க்கையில் தீரா வியாதிகள், பில்லி சூனியம் எல்லாம் வரதானே செய்து இந்த புயல் அடிக்கும் பொழுது பணத்தால் காப்பாற்ற முடியவில்லையே. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கற்பாறை மேலே ஒரு வீடு இருக்குது, மணலில் மேலே ஒரு வீடு இருக்குது. இந்த 2 வீடும் எதை குறிக்குதுன்னா, கற்பாறை மேலே இருக்கிற வீடு வசனத்துக்கு மேலே இருக்கிற வீடு, மண்ணுக்கு மேலே இருக்கிற வீடு மாம்ச ஆலோசனை, சொந்த ஆலோசனையில் இருக்கிற வீடு. 2 வீடுக்கும் புயல் அடிக்குது, ஆனால் கற்பாறை மேலே உள்ள வீடு சேதமே அடையவில்லை. அப்படி என்றால் படித்தவர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும், அதாவது உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைக்கும் உபத்திரம் வரும். தேவ பிள்ளை ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், நிலம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தை இருக்கிறதுனால அவன் தற்கொலை பண்ண மாட்டான், அவன் பின்வாங்க மாட்டான், அவன் கொலை பண்ண மாட்டான், அவன் பாவம் செய்ய மாட்டான். இதே உலகத்தானுக்கு வரும் பொழுது அவன் கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், அவன் எதுக்குனாலும் அடிக்ட் ஆகலாம். ஏன்னா அவனுக்குள்ள வசனம் இல்லை. இதுதான் உலகத்தானுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஸோ தேவ ஜனமே, பணத்தினால எல்லாம் செய்ய முடியும் என்றால் இயேசு பணத்தை தான் தந்திருக்கணும். தேவன் ஏன் குமாரனை அனுப்பினா? ஏன்னா தேவனுக்கு தெரியும் என் பிள்ளைகள் பணத்தினால் வாழ்ந்துக்கிட மாட்டாங்க. ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், ஒரு ஆப்பிளில் ஒரு சின்ன பகுதியை வெட்டினா எவ்வளோ இருக்கும்? 90% நீங்கள் வெட்டலை, ஒரு 10% வெட்டுறீங்க. அவர் சொன்னார், மணி இஸ் அ ஸ்லைஸ் இன் அ ஆப்பிள். ஒரு ஆப்பிளில் ஒரு சின்ன துண்டு தான் பணத்துக்கு ஈக்குவலாக இருக்கான். லைஃப்பில் 99% வசனம் தான் உதவி செய்யும், 1% தான் பணம் உதவி செய்யும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது இந்த வசனம் தான், கிருபை தான். சில நேரம் எவ்வளோ படித்தும் வேலை கிடைக்காது, ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு தெரிந்த நபரை அனுப்புவார், அவர் மூலமாக அந்த இடத்துல வேலை கிடைச்சிடும். அப்போ இவ்வளோ காலம் படித்ததுக்கு என்ன லாபம்? யோசித்து பாருங்க. தெரிந்த ஒரு நபர் ரெக்கமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சா இல்லையா? நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஆனால் அந்த படிப்பை வைத்து உங்களால் உள்ளே போக முடியல, ஏன்னா 50 சீட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அங்கே ஏற்படுத்தும் பொழுது, இல்லை உங்கள் மேலே அந்த இன்டர்வியூ நடத்துகிறவங்க உங்கள் மேலே ஒரு கிருபை அவங்க பார்க்கும் பொழுது உங்களை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படிப்போ நம்மளுடைய பலனோ அல்ல, தேவ கிருபை அங்கே விளங்குச்சு. ஸோ அதனால தான் அந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு, பணம் என்பது 99% அது கிடையாது, 1% தான். வாழ்க்கை என்பது 99%. இன்றைக்கி அநேகர் பணம் என்று நினைத்து வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தேவஜனமே, நம்ம வசனத்துக்கு நேராக வரலாம். ஸோ வசனம் என்பது ஆகாரமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னா,
இந்த உலகத்தினுடைய காரியத்தினால் மாத்திரமல்ல, ஒரு தேவ ஜனம் வீடு இருந்தால் மட்டுமல்ல, சொத்து இருந்தால் மட்டுமல்ல, உறவினர்கள் மட்டுமல்ல, படிப்பு பட்டங்களால் மட்டுமல்ல, வேத வசனமும் வேண்டும். வேத வசனம் இல்லை என்றால் அவனால் வாழ முடியாது. அத்தனையும் பிசாசு திருடுவான். சொத்து இருக்கும், வஸ்து இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டில் ஒரே சண்டை, தினமும் அடித்தடி, தினமும் குடி, சொல்ல முடியாத பாவங்கள். இதெல்லாம் ஏன் வருதுன்னா வார்த்தை இல்லாத ஒரே காரணத்தினால்தான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அந்த இடத்துல நீங்கள் எதனாலும் போடலாம். மனிதன் சாப்பாடினால் மட்டுமல்ல, மனிதன் பிரியாணினால் மட்டுமல்ல, மனிதன் பணத்தினால் மட்டுமல்ல, மனிதன் வீடினால் மட்டுமல்ல, மனிதன் கணவர் மனைவினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ அதுவும் தேவை. அதிலும் ரொம்ப தேவை வேத வசனம். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வேத வசனம் அடிப்படை தேவை. இல்லைன்னா உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஆதாயப்படுத்தி உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடுவீங்க. வசனம் சொல்லுது, இந்த உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்தலாம், இந்த உலகத்தையே நீங்கள் விலைக்கு வாங்கலாம். ஆனால் உங்கள் சொந்த ஆத்மாவை நீங்கள் ரட்சிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, இயேசு ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னா, இயேசு தான் தேவன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, வசனம் சொல்லுகிறதே, நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் அதிலும் மேலான ஒரு இம்பார்ட்டன்ட் தான் வசனம். இதை தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்வார். மார்த்தாள் மரியாள் ஒரு அருமையான சகோதரிகள். அவங்களுடைய சகோதரன் தான் லாசரு. அவர் தான் மரித்து போவார், இயேசு உயிரோடு எழுப்புவார். அப்போ ஆரம்ப நாட்களில் இயேசு பெத்தானியா போகும்பொழுது இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறது உண்டு. அப்படி போகும் பொழுது மரியாள் எப்பொழுதுமே ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாள். அதாவது நம்ம இன்னைக்கு பைபிளை திறந்து வாசிக்கிறோம்ல, பைபிளுக்குள்ளே இயேசு தான் இருக்கிறாரு, வார்த்தையாகி இயேசு தான் இருக்கிறாரு. அன்னைக்கு மரியாளுக்கு பைபிள் நேராக உட்காந்துருந்துச்சு. நம்ம பாஷையில் சொன்னால் பைபிள்னா என்ன, வார்த்தையாகி இயேசு நேராக உட்காந்துருக்கிறாரு. நம்ம இன்றைக்கி பைபிளை வாசிக்கிறோம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், வாசிக்கிறவங்க, கேட்குறவங்க, கீழ்ப்படுகிறவங்க 3 பேரும் பாக்கியவான்கள். இன்றைக்கி நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு மரியாள் லைவாக பைபிள் முன்னாடி உட்காந்துருக்கு. பைபிள்னா யார்? பைபிளில் இருக்கிற வார்த்தை யார்? இயேசு. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அதே யோவானில் போட்டிருக்கு 12, 13, 14. இந்த வசனங்கள்லாம் பார்த்து பாருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகின்னு போட்டிருக்கு. உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் உள்ள வார்த்தை அது மாம்சமாக மாறி இயேசுவாக வெளிப்பட்டது. அப்போ இந்த இயேசுவும் இந்த வார்த்தையும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆம்தேவ ஜனமே, இதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனை நான் சிம்பிளாக மறைய வைக்கிறேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வார்த்தையும் 2 நபரா 1 நபரா யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்கிறீங்க, மகனே கீழே இருக்கிற அந்த துணியை எடுத்து மேலே தொங்க போடுன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மகன் என்ன செய்கிறான்? ஓடி வந்து உங்கள் பிள்ளை அந்த கீழே கிடக்கிற நல்ல ஒரு துணியை எடுத்து மேலே அந்த கொடியில் தூக்கி போடுறான். இப்போ அவன் உங்களுக்கு கீழ்ப்படிந்தானா, உங்கள் வார்த்தை கீழ்ப்படிந்தானான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் உங்களுக்கு தான் கீழ்ப்படுகிறான். அதே நேரம் உங்கள் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறான். ஏன்னா வார்த்தையும் உங்களையும் பிரிக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து ஜோம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. வார்த்தையும் தேவனை எப்படி பிரிக்க முடியும்? உங்களையும் உங்கள் வார்த்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அதே போல தான் தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஸோ இயேசு என்ன செய்கிறாரு? கடவுளின் ஒரு பாகம், அதாவது மூவொருமை கடவுள் நமக்கு இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் ஒரே ஒரு மனம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் 3 நபர்களாக ஒரே மனம் உடையவர்களாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த திருத்துவத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்கள் இந்த திருத்துவத்தில் தான் வருது.
சிலர் வந்து பிதாவை மட்டும் வச்சுருப்பாங்க, சிலர் இயேசுவை மட்டும் வைத்திருக்கிறாங்க. அதான் ஒன்லி நேம், ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா யெகோவா சாட்சிகள் இப்படி இருக்கிறாங்க, யெகோவா மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவை ஒரு சிருஷ்டின்னு சொல்லுவாங்க, இஸ் அ கிரியேட்டட் பீயிங், அவர் ஒரு சிருஷ்டிகர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இயேசு வந்து சிருஷ்டிகர் தான் வேதம் சொல்லுது. ஸோ இதில் நிறைய கள்ள உபதேசங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தேவஜனங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த மூவொருமை கடவுளில் இந்த மூன்றில் ஒன்றான நபர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனோடு இருந்தார், அவரும் தேவனாக இருந்தார். அவர் தேவனோடு இருக்கிற ஒரு தேவன். அதனால தான் ஸ்தேவான் வானத்தை பார்க்கும் பொழுது பிதாவானவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் வலது பரிசத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். இதை வந்து தரிசனமாக பார்க்குறார். ஸோ 2 பேருமே ஒரே நபர் கிடையாது, 2 பேரும் 2 நபராக இருக்கிறாங்க, ஆனால் ஒரே மனமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு நபர் தான் எங்கே வராரு? பூமிக்கு வராரு. ஸோ இந்த வார்த்தையால் மாம்சமாக மாற முடிந்தது. அந்த மாம்சமான இயேசு தான் மரியாளுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மரியாள் வந்து இந்த இயேசுவாகிய வார்த்தை சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறா. கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தான் மார்த்தாளுக்கு கோவம் வருது. இந்த கிச்சன் டியூட்டியெல்லாம் யார் செய்வா? நமக்கு தான் அம்மா அப்பா இல்லைல்ல, தங்கச்சி தானே நம்ம என் கூட சேர்ந்து செய்யணும். இப்போ தங்கச்சி இயேசு கூட உட்காந்துருக்கிறாளே, தங்கச்சியோ அக்காவோ, மார்த்தாள் மரியாள் 2 பேரும் அக்கா தங்கச்சி. மார்த்தாளுக்கு கோவம் வருது. அப்போ மார்த்தாள் முறுமுறுத்து இயேசுநாதர்கிட்ட சொல்லும் பொழுது, என் கூட மரியாள் உதவி செய்ய வரட்டுமே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். நீங்கள் என்னைக்குனாலும் கிச்சன் டியூட்டி பண்ணலாம், ஆனால் என்றைக்கும் என்னை பார்க்க முடியாது. ஸோ அதனால் உங்களை விட்டு எடுபடாத இந்த வார்த்தையாகிய எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அழகாக அவர் பேசினார். ஸோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் கிச்சன் டியூட்டி இருக்குது, கிச்சன் டியூட்டியை செய்யணும். ஆமேன். எல்லா டியூட்டியும் நம்ம செய்யணும், ஆனால் அதிலும் மேலானதுன்னு ஆண்டவர் அங்கே ப்ரூஃப் பண்ணார். ஸோ நம்ம லைஃப்லையும் வசனம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானதாக இருக்குது. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஐடியா கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தியானிக்கும் பொழுது அது உணவாக மாறுது. நீங்கள் கடையிலேருந்து வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வாரீங்க, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு, உடனே அது உணவாக மாறுமா? இல்லை, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துதல் உண்டு. இதே போல் நீங்கள் வசனத்தை வாசித்த உடனே அது உங்கள் சிந்தனைக்கு போகும். சிந்தனைக்கு போன விஷயத்தை தேவ ஜனங்கள் 3 காரியம் செய்தீங்கன்னா அது உங்கள் இருதயத்துக்கு போக ஆரம்பிக்கும். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக இந்த 3 காரியம் நான் மட்டுமல்ல தேவஜனமே, தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேக தேவதாசர்கள் சொல்லி கொடுத்த ஒரு முறை. நீங்கள் வேத வசனத்தை ஸ்லோவாக வாசிக்கணும். நான் சொல்லுகிறது யாருக்கு என்றால், தேவனால் மறுபடி பிறந்த தேவ பிள்ளைகள் ஞானசானம் எடுத்து வேத வசனத்தை வாசிக்கணும்னு தாகமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா மறுபடி பிறந்தாதான் வசனமே இருதயத்துக்குள்ளே போகும். மறுபடி பிறக்கலைன்னா நீங்கள் முதலாவது மறுபடி தான் பிறக்கணும். அது வந்து தாயும் தகப்பனால் பிறக்க முடியாது, அது இந்த வசனத்தினால் தான் மறுபடி பிறக்க முடியும். தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் கொஞ்ச நாளில் மறுபடி பிறந்துருவீங்க. ஓகே, நான் இப்போ அந்த டாபிக் போகல. வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும். நீங்கள் வசனத்தை வாசித்தா ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கணும். இது எப்படி நடக்கும் என்றால், நீங்கள் வசனத்தை ஸ்லோவாக வாசிக்கணும், மெதுவாக. முதல் காரியம் மெதுவாக, அதாவது எப்படி தியானிக்கணும் என்பதில் முதல் காரியம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து வாசித்தா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அது வந்து முதல் காரியம். இது தியானிப்பதில் முதல் காரியம், நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கணும். நம்பர் B 2, திரும்பி திரும்பி வாசிக்கணும், ஸ்லோலி. அடுத்தது ரிப்பீட்டட்லி, திரும்பி திரும்பி வாசிக்கணும். அடுத்தது 3வது காரியம் அட்டென்டிவ்லி, கேர்ஃபுல்லாக கவனமாக வாசிக்கணும். ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி, அட்டென்டிவ்லி. தேவஜனங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஸ்லோலி, அட்டென்டிவ்லி, ரிப்பீட்டட்லி. அப்படி என்றால் மெதுவாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும், கவனமாக வாசிக்கணும். இந்த 3ஐயும் செய்தீங்கன்னா அது உங்கள் இருதயத்துக்கு போகும். ஆனால் இந்த 3 செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடி பிறந்திருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தியிருந்தாங்கன்னா ஈஸியாக வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடும். நான் மறுபடி பிறந்திருக்கிறேனா அப்படிலாம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். மறுபடி பிறக்கலன்னு ஃபீல் ஆகுதா,
அந்த வசனங்களை தியானித்து பாருங்க, எப்படி மறுபடி பிறக்கணும் என்று நீங்கள் தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். அது ஒரு சிம்பிளான விஷயந்தான், அதை போட்டு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த வசனம் மெதுவாக உங்கள் இருதயத்துக்கு போகிறதுக்குள்ள காரியத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வசனம் இருதயத்துக்கு போகிறதுக்குள்ள மைய ரகசியம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னபடி ஒரு வாய் சோறு எடுத்து வாயில் வைத்த உடனே உடம்புல சத்தாக அது சேராது. அது வாயில் தான் இருக்குது. இப்போ கடித்து மென்று அது உள்ளே உழுங்கின உடனேயும் உங்களுக்கு என்ன ஆகாது, இரத்தத்தோடு அது சேராது. ஆனால் வயிறு நிறைஞ்சிருக்கும். வயிறு நிரம்பிச்சே தவிர உடம்புக்குள்ள சத்து இன்னும் போகலை. சத்து வரணும்னா அது ஜீரணமாகணும். ஜீரணம் ஆனாதான் என்ன ஆகுது, சத்து கிடைக்குது. இதே போல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஆகாரமாக இருக்குது. நீங்கள் உங்களை அறியாமலே சாப்பிட்றீங்க. சாப்பிட அதனால தான் வேத வசனம் சொல்லுது, புதிதாய் பிறந்தவங்களுக்கு இது பாலாக இருக்குது, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு இது சாப்பாடாக இருக்குது, நல்லா வளர்ந்தவங்களுக்கு இது கடினமான சாப்பாடாக இருக்குது. அதாவது சிலர் இருக்கிறாங்க, பேபிகளுக்கு பிரியாணி கொடுக்க முடியாது. பேபிக்கு பிரியாணியும் சிக்கனும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு லூஸ் மோஷன் ஆயிரும், அதுக்கு சாப்பிட முடியாது, செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு பல்லு இல்லை, முழுங்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுக்கு தேவை பால். வேத வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்னதாக வளர்கிறவங்களுக்கு அது பாலாக இருக்குது. அவங்க கடின உபதேசத்தை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப அன்பான உபதேசம். சின்ன பிள்ளை அழுதா என்ன செய்யணும், அரவணைக்கணும். அப்போது உங்கள் வீட்டில் கூட புதிதாக ரசிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கடினமான உபதேசத்தை சொன்னீங்கன்னா பயந்துருவாங்க. தேவனுக்காக அடி வாங்கணும், இரத்த சாட்சி இதெல்லாம் கேட்டாங்கன்னா புதிதாக உள்ளவங்க பயந்துருவாங்க. ஆனால் இது 1000ல் ஒரு ஆளுக்கு இல்லை கோடியில் ஒரு ஆளுக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த கடினமான உபதேசம் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் பிரியாணி சாப்பிட்றவங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, பிறந்த பிள்ளை பால் குடிக்குது, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை இட்லி சாப்பிடும். அதுக்குன்னு சொல்லிட்டு சாம்பார், சோறு, மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும். செர்லாக்ஸ் இதெல்லாம் குடிக்கும். ஆனால் பிறந்த பிள்ளைக்கு செர்லாக்ஸை கொடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பால் தான் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்பொழுது அதுக்கு செர்லாக்ஸ்னாலும் சரி, ரஸ்க்னாலும் சரி, அதுக்கு தேவையானதை அவங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை கொஞ்சம் வெள்ளைச்சோறு சாப்பிட ஆரம்பிக்குது. முதலாக கொஞ்சம் உரப்பு சாப்பிடும், கொஞ்சம் கூட்டு வச்சு, கொஞ்சம் ரசம் வச்சு, இப்படி அவங்களுக்கு தேவையாக சோறை குழச்சி மையாகி ரொம்ப சாஃப்டாக பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறாங்க. வளர்ந்த பிள்ளை இப்போ சிக்கன், மட்டன், பிரியாணி, பரோட்டா எதுனாலும் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு பல்லு நல்ல மெச்சூரிட்டி வந்துட்டு. ஸோ இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிளில் பால் என்று வேதம் சொல்லுது. உங்கள் விசுவாசத்தை மோட்டிவேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வளர அது நல்ல ஆகாரமாக இருக்குது. நல்ல கட்டுமஸ்தாக வளரணும்னு சொல்லுறவங்களுக்கு நல்ல கடினமான ஆகாரமாக இருக்குது. ஸோ இது எல்லா வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதுதான் ஸ்லோவாக வாசிக்கிறதுனா சவைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷயம். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ வாயில் போட்டதை சவைக்கிறீங்க. திரும்பியும் வாசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா திரும்பியும் நீங்கள் சவைக்கிறீங்க. அட்டென்டிவாக வாசிக்கும் பொழுது அது உங்கள் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இது நடந்துச்சுன்னா வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடும். ஸோ வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போனால் தான் உண்மையான மெடிடேஷன், உண்மையான விடுதலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கணுமா? தியானிச்சாதான் உள்ளே போகும் இருதயத்துக்குள்ளாடி. அப்பந்தான் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. அப்பந்தான் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்படி வசனத்தோடு இணைந்திருந்தால் என்ன நடக்குதுன்னு சங்கீதம் 1:3 வசனம் சொல்லுது. அவன் தன் காலத்தின் தன் கனியை தருவானா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது தியானிக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம். வசனத்தை தியானித்தால் வருகிற ஆசீர்வாதம். சங்கீதம் 119:11 வசனம் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் சிந்தனையில் வைத்து வைத்தேன் என்று சொல்லவில்லை, என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
அப்படின்னா பாவம் என்ற போராட்டம் வரும் பொழுது சிந்தனையில் வசனம் இருந்தால் அது புரோஜனப்படாது. இருதயத்தில் இருந்தால் தான் புரோஜனப்படும். நல்லா யோசித்து பாருங்க. நல்லா காய்ச்சல் அடிக்குது. இப்போ உணவு வயிற்றுக்குள்ளே இருந்தால் புரோஜனப்படுமா, வாயில் இருந்தால் புரோஜனப்படுமா? காய்ச்சல் அடிக்கும்போது உடம்பு பலவீனம் ஆகுது. இப்போ நல்லா சத்து உள்ள உடம்ப காய்ச்சல் சீக்கிரமாக ஜெயிக்காது. ஒரு நாள் 2 நாளில் போயிடும். ஒன்றுமே சாப்பிடாத நபருக்கு ஒரு வியாதியோ ஒரு காய்ச்சலோ வரும் பொழுது அப்படியே 1 வாரம் 2 வாரம்னு அவங்கள படுக்க வச்சிரும். ஸோ இதுதான் வித்தியாசம். வேத வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறவங்க உணவில், அதாவது ஆவிக்குரிய உணவாக மாற்றிட்டாங்க. அவங்களுக்குள்ளாடி ஊட்டச்சத்து இருக்குது. வேதத்தை சிந்தனையில் வச்சவங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு தங்க நகையை வாங்கிட்டு உங்கள் பால்கனியில் வைப்பீங்களா, இல்லை வீட்டுக்கு முன்னாடி செடியெலாம் வச்சுருப்பீங்கல்ல அங்கே புதைச்சி வைப்பீங்களா? இல்லை, தங்க நகையை வாங்கிட்டு வாரீங்கன்னா உங்கள் பீரோக்குள்ளே வைப்பீங்க. உங்களுக்கு 1 மாதம் சம்பளம் கிடைக்கி, இல்லைன்னா ஒரு வருஷம் சம்பளம் கிடைக்குது. இது என்ன செய்வீங்க? பால்கனியில் வீட்டில் கெஸ்ட் ரூமில் வைப்பீங்களா, சோஃபாவில்? இல்லை, வைக்க மாட்டீங்க. பணத்தை எங்கே வைப்பீங்க? பீரோக்குள்ளே வைப்பீங்க. அதுவும் நல்லா சென்ட்ரலைஸ்டாக லாக்கர் இருக்குன்னா லாக்கருக்குள்ளே வைப்பீங்க. ஏன் அங்கே சேஃபாக வைக்கிறீங்க? ஏன்னா தங்கத்திற்கும் வைரத்திற்கும் பணத்திற்கும் உள்ள இடம் கிச்சனோ பாத்ரூமோ கிடையாது. அது பெட்ரூம்லேயும் இருக்கிற பீரோவில் இருக்கிற லாக்கர். அதுவும் நம்பர் போட்டு சீல் பண்ணி வச்சுருப்பீங்க. இதே போல தேவஜனமே, வேத வசனம் இருக்க வேண்டிய இடம் நம்ம பைபிளோ நம்ம தலைமாட்டோ அல்ல. பைபிளில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படணும்னா அது உங்கள் இருதயத்துக்கு போகணும். தலைமாட்டில் இருக்கிற பைபிள்னால உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் போச்சான்னு கேட்டால் போகலை. செல்ஃபோன்லேயும் வசனம் இருக்குது, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போச்சா? போகலை. ஸோ தலைமாட்டில் இருக்கிற பைபிளோ சிந்தனையில் இருக்கிற பைபிளோ உங்கள் இருதயத்துக்கு போகிற பைபிளுக்கு ஈக்குவல் அல்ல. தலைமாட்டில் இருக்கிற பைபிள் எடுத்து வாசித்து அதை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா புரோஜனம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தலைமாட்டில் தலானிக்கு கீழே ஒரு பைபிள் இருந்தால் பிசாசு தொடாதுன்னு நினைக்கிறோம். பிசாசு தொட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வசனம் வெளியே தான் இருக்குது, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இல்லை. சங்கீதம் 119:11 அழகாக சொல்லுது. நீதிமொழிகள் 3:3 கடைசி வசனம் சொல்லுது, இவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சிந்தனையில் அல்ல, இருதயத்துக்கு கொண்டு போகணும். சிந்தனையோடு நிப்பாட்டிடக்கூடாது. சிந்தனைக்கு வசனம் வர்றதுக்கு முன்னாடி அது உங்கள் மாம்சத்தில் இருந்து தான் சிந்தனைக்கு வரும். ஒரு வசனம் உங்கள் காதாகிய மாம்ச பகுதி மூலமாக தாண்டி தான் உங்கள் சிந்தனையாகிய அந்த உலகத்துக்குள்ளே வருது. அந்த சிந்தனை என்ற மண்டலத்தில் இருந்து இருதயத்துக்குள்ளே போகணும். அதுதான் ஜெபிக்கிறவங்களாலையும் கீழ்ப்படுகிறவங்களாலையும் தியானிக்கிறவங்களாலையும் மட்டும்தான் முடியும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லி இந்த பகுதியை நம்ம முடிக்கலாம். யோசுவாவுக்கு கூட ஆண்டு சொன்னார், 1 அதிகாரம் 8 வசனத்தில் யோசுவால, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பிரியமானவர்களே, இதை இரவும் பகலும் தியானின்னு சொல்றாரு. உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் சொல்றாரு. காரணம் என்ன? அப்பந்தான் நம்ம செய்யறது வாய்க்கும், அப்பந்தான் நம்ம தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஸோ இரவும் பகலும் எப்படி தியானிக்க முடியும்? பைபிளை மூடி வைத்தாலும் உங்கள் ஹார்ட்டில் வசனம் இருந்ததுன்னா அது அப்படியே உங்களுக்கு தியானத்திலே உங்களை வைத்திருக்கும். எப்படி ஒரு குடிகாரன் போதையிலே இருக்கிறானோ, இதே போல் வசனத்தை நீங்கள் ஒரு மணிக்கூரோ 1/2 மணிக்கூரோ இல்லை 15 நிமிஷமோ நீங்கள் வாசித்துட்டீங்கன்னா அது உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டுன்னா அந்த நாள் ஃபுல்லாக அது உங்களுக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கும். எப்படி ஒரு மாடு காலையில் இருந்து மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் அழகாக புல்லுள்ள இடங்களில் போய் மேய்ஞ்சிட்டு நைட்டு அது ஒரு ஓரமாக உட்காந்து அசை போட்டு கொண்டு இருக்கும். ஸோ அது சாப்பிட்ட வரைக்கும் அது வயிற்றுக்குள்ளே இன்னும் போகலை, அது ஒரு சேமிப்பு பையில் இருக்குது. ஆனால் நைட்டு அது என்ன செய்யுது? அசை போட்டு அது உள்ள முழுங்கின பிறகு தான் அது டைஜஷன் ஆகுது. ஸோ இதே போல் தேவஜனமே, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது உங்கள் சிந்தனையில் போய் ஒரு மனப்பாட வசனமாக உட்காந்துருக்கும். ஆனால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இன்னும் போகலை. இருதயத்துக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் மறுபடி பிறக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்னா யூ வாண்ட் டு ரீட் இட் ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி,
அட்டென்டிவ்லி, அதாவது நீங்கள் மெதுவாக வாசிக்கணும், சத்தமாக உங்கள் காது கேட்குற மாதிரி வாசிக்கணும். அடுத்ததாக நீங்கள் திரும்பி திரும்பி அதை வாசிக்கணும், ஜெபத்தோடு திரும்பி திரும்பி வாசிக்கணும், கவனம் சிதறாமல் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்கணும். அருமையான தேவ மனிதர் ஒருத்தர் உண்டு. அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளை பார்க்க வராருன்னா ஊழியம் முடித்து வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக வருவாராம். அந்த பிள்ளைகள் ஏதாவது கேட்டுட்டுனா அதை வாங்கிட்டு வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக வருவாராம். 10 நாள் 15 நாள் கழித்து பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். வெளிநாட்டில் இருந்து சில நேரம் 1 வருஷம் கழித்து அப்பா வரும்பொழுது பிள்ளைகளையும் மனைவியும் பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே போல் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவ்வளோ சந்தோஷம். கணவரை பார்த்தாச்சு, அப்பாவை பார்த்தாச்சுன்னு பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் தேவ மனுஷன்ட்ட ஆண்டவர் கேட்குறாரு, உன் பிள்ளையை பார்க்கணுன்னு ஒரு வெறிய ஒரு சந்தோஷம் உனக்கு வருது, இந்த சந்தோஷத்தை ஜெபத்தில் காட்டுனியான்னு கேட்டார். ஏன்னா அந்த பிள்ளையை கொடுத்தது நான் தான், ஆண்டவராகிய நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஆனால் என்ன தேடுறதுக்கு உனக்கு அந்த சந்தோஷம் வரலையே மகனே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் உள்ள உடைந்து போய் அழுதாராம். ஆம் தேவ ஜனமே, நான் 3 காரியம் சொன்னேன். அந்த 3ஆவது காரியம் அட்டென்டிவ்லினா, நம்ம கவனம் சிதறாமல் அந்த விஷயத்தை நம்ம படிக்கணும்னா நம்ம அந்த விஷயத்தை நேசித்தாதான் நம்ம கவனம் சிதறாமல் படிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வேறு எதை நேசிக்கிறோமோ அதுக்கு நேராக என்ன செய்வோம், நம்ம மைண்டு போய்கொண்டே இருக்கும். ஸோ தேவ ஜனங்கள், வேத வசனத்தை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த வேத வசனங்கள் பாவிகளையும் திருடர்களையும் ரவுடிகளையும் உருமாற்றி இருக்கிறது. இந்த வசனத்திற்கு உருமாற்றுகிற வல்லமை உண்டு. நீங்கள் எத்தனை அகோரமான வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த வேத வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனம் உங்களை சீர்திருத்தும். இந்த சில வயசான முதியோர்களெல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து நல்ல தாடியெலாம் பெருசாக வளர்ந்துருக்கும். அந்த பெருசாக வளர்ந்த தாடியை சின்ன பிளேடை வச்சு அறுத்து எடுத்துருவாங்க. அந்த தாடி பயங்கரமான ஒரு அகோரமான காட்சி அளிக்கும். ஆனால் ஒரு சின்ன பிளேடு பாருங்க, அத்தனை அழுக்கையும் செதுக்கி எடுக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. இந்த வேத வசனம் எல்லா ஆயுதங்களிலும் கருக்கானதாக இருக்கிறது. இது ஆவியின் பட்டயமாக இருக்குது. இதை கரெக்டாக உபயோகப்படுத்தினீங்கன்னா தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அசுத்தம் இருக்குதோ அவைகளை எல்லாவற்றையும் இது சுத்திகரித்து உங்கள் குடும்பத்தையே உயர்த்த வல்லமை உள்ளது. இந்த உலகத்திலே மோஸ்ட் ஹை சேல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பைபிள் தான். உலகத்தில் அதிகமாக சேலான புக்ஸில் முதலிடம் பிடித்த புத்தகம் பைபிள் தான். ஸோ தேவஜனம் புரிந்து கொள்ளணும், இது தேவன் நமக்காக கொடுத்த அவருடைய வார்த்தை. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று யோவான் 1:14 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். வேதம் சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்து விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். ஸோ விசுவாசத்தினால வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகுது, உங்களுக்குள்ளாடி இயேசு வாசமாக இருப்பார். ஸோ இன்னைக்கு வசனத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி இருதயத்துக்கு கொண்டு போகணும் என்று நாம் பார்த்துருக்கிறோம். வருகிற நாட்களில் எப்படி வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி ஜெபிக்கணும், இன்னும் ஆழமாக எப்படி ஜெபிக்க, விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள, போராட்டங்களிலிருந்து விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள என்று ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை நம்ம வருகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். தேவஜனங்கள் இணைந்திருங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு அருமையான ரகசியங்கள் உண்டு. தேவஜனங்கள் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தவறாமல் 9 மணி அளவில் பாருங்கள். இடைப்பட்ட நாட்களில் தேவனுடைய சித்தமானால் வேறு வீடியோக்களை போட நாங்கள் முயற்சிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.